ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பெஹல்காம் தாக்குதல், மோடி அவசர ஆலோசனை. பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்தது. பிரதமர் இல்லத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌஹான், இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் பிரதமர் மோடி மீண்டும் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி தருவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. 4 நாள் முன்பே நடமாடிய பயங்கரவாதி பெஹல்காம் போல பல இடங்களுக்கு குறி. மகாராஷ்டிராவின் புனேவில் வசித்து வருபவர் ஜித் ரமேஷன் கேரளாவை சேர்ந்தவர். கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி தனது குடும்பத்துடன் காஷ்மீர் சுற்றுலா போயிருந்தார். பேத்தா பள்ளத்தாக்கு பகுதிக்கு சென்ற அவர்கள் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். பெஹல்காம் நகரத்திலிருந்து 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த இடம். அங்கு தனது மகளின் நடன வீடியோவை படம் பிடித்துள்ளார் ஜித் ரமேசன். அப்போது அந்த வழியாக சென்ற இருவரின் முகம் கேமராவில் பதிவாகியிருந்தது. அந்த நேரத்தில் அது பெரிதாக தெரியவில்லை. சுற்றுலா முடித்துவிட்டு கிளம்பினர். இதையடுத்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது. 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை ஜித் ரமேசன் செய்தியில் பார்த்துள்ளார். அதன்பின் பாதுகாப்பு படையினர் வெளியிட்ட பயங்கரவாதிகள் போட்டோ வெளியானது. அதனை பார்த்து சந்தேகமடைந்த அவர் பேத்தா பள்ளத்தாக்கில் தான் எடுத்த போட்டோவுடன் ஒப்பிட்டு பார்த்துள்ளார். அவரது செல்போனில் பதிவான வீடியோ காட்சிகளுடன் தீவிரவாதிகளின் முகம் ஒத்துப்போனதாக கூறப்படுகிறது. அதிர்ச்சியடைந்த அவர் நேரடியாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளை அணுகி வீடியோ காட்சி ஒப்படைத்தார். அந்த வீடியோவை ஸ்ரீஜித் ரமேசனிடம் பெற்றுக்கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதன் உண்மைத்தன்மை குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். பெஹல்காம் தாக்குதலுக்கு 4 நாட்களுக்கு முன்னரே பயங்கரவாதிகள் பேத்தா பள்ளத்தாக்கு வந்திருக்கலாம் என தெரிகிறது. அவர்கள் 1க்கும் மேற்பட்ட இடங்களை தாக்க திட்டமிட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. பெஹல்காம் தாக்குதலைப் போலவே மற்ற இடங்களிலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. சம்பவ நாளன்று பெஹல்காமில் சுமார் 1000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. அந்த இடத்தில் அதிக பாதுகாப்பும் இல்லை. பாதுகாப்பு படையின் அனுமதியின்றி இந்த இடம் சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி பெஹல்காம் பள்ளத்தாக்கை தாக்குதல் நடத்துவதற்கான இடமாக பயங்கரவாதிகள் தேர்ந்தெடுத்துள்ளனர். இப்பகுதியை சுற்றியுள்ள பைன்மர காடுகளுக்குள் நுழைந்த தீவிரவாதிகள் 26 பேரை கொன்றுவிட்டு பின்னர் காட்டுக்குள் தப்பி ஓடியுள்ளனர். இவர்களை கண்டுபிடிக்க தற்போது இராணுவம் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது. உள்ளூர் மக்கள் உதவியுடன் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதால் அவர்களை கண்டுபிடிப்பதில் சிக்கல் நீடிக்கிறது. இராணுவத்துக்கு ஆகும் செலவு. பலமான இடத்தில் இந்தியா, பரிதாபமாக பாகிஸ்தான். காஷ்மீர் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பாடம் புகட்ட இந்திய இராணுவம் தயாராக உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே உள்ள பரபரப்பான சூழலில் ஸ்டாக்ஹோம் சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனம் இராணுவத்திற்கு நாடுகள் செலவிடும் விவரங்களை வெளியிட்டுள்ளது. அதில் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா முதல் 3 இடங்களில் உள்ளன. ஜெர்மனி 4வது இடத்திலும் இந்தியா 5வது இடத்திலும் உள்ளன. அமெரிக்கா வருடத்துக்கு $997 பில்லியன் இராணுவத்துக்கு செலவிடுகிறது. சீனா 314, ரஷ்யா 149, ஜெர்மனி 88, இந்தியா $86 பில்லியன் செலவிடுகின்றன. இந்தியா வருடத்துக்கு 7,32,658 கோடி செலவு செய்கிறது. அதே நேரம் பாகிஸ்தான் வெறும் 10 பில்லியன் இராணுவ செலவுடன் 29வது இடத்தில் உள்ளது. இந்திய இராணுவம் பாகிஸ்தானை விட பன்மடங்கு பலம் வாய்ந்தது என்பதை இந்த பட்டியல் காட்டுகிறது. பாகிஸ்தானை விட 9 மடங்கு அதிகமாக இந்தியா செலவு செய்கிறது. இந்தியா எதை அடிக்கும்னே தெரியல. பயத்தில் பாகிஸ்தான் செய்த காரியம். எல்லையில் வேகமாக நகரும் ரேடார் சிஸ்டம். காஷ்மீரின் பெஹல்காமில் பாகிஸ்தான் தலைமையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா திட்டமிட்டு வருகிறது. பயங்கரவாதிகளும் அவர்களை ஆதரிப்பவர்களும் கற்பனை செய்ய முடியாத பதிலடியை இந்தியா தரும் என்று மோடி எச்சரித்திருந்தார். இதனால் பாகிஸ்தான் உச்சக்கட்ட உஷார் நிலையில் உள்ளது. எந்த கணம் வேண்டுமென்றாலும் இந்தியா தாக்குதல் நடத்தும் என்று பயத்தில் உள்ளது. இந்தியா இதற்கு முன்பு நடத்திய பாலகோட் தாக்குதல் போல இந்த முறையும் போர் விமானங்களை உள்ளே அனுப்பி தாக்குதல் நடத்தக்கூடும் என்று பாகிஸ்தான் கருதுகிறது.
இன்னொரு பக்கம் ட்ரோன்கள் ஏவுகணைகளை மொத்தமாக அனுப்பி தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் பாகிஸ்தான் அரசுக்கு அந்நாட்டின் உளவு அமைப்பான ISI எச்சரித்துள்ளது. இந்தியாவின் தாக்குதலை முன்கூட்டியே கணிக்க பாகிஸ்தான் தனது ரேடார் சிஸ்டங்களை எல்லாம் எல்லையை நோக்கி நகர்த்தி வருகிறது. குறிப்பாக சியால்கோட் செக்டார் பகுதியில் எல்லையை நோக்கி ரேடார் சிஸ்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதேபோல் இந்தியாவின் பெரோஷ்பூர் செக்டாருக்கு எதிர்ப்பகுதியில் தங்கள் இராணுவத்தின் மின்னணு பிரிவை நிலைநிறுத்தியுள்ளது. அங்கிருந்தபடி இந்திய வீரர்களின் நடமாட்டத்தை நோட்டம் பார்க்க இந்த ஏற்பாடு. தங்கள் வசம் உள்ள TPS-77 ரேடாரை நம் எல்லையில் இருந்து 58 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சோர் கண்டோன்மெண்ட் ஏரியாவில் பாகிஸ்தான் நிறுவியுள்ளது. இந்த ரேடார் உலக அளவில் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள், போர் விமானங்கள் 463 கிலோமீட்டர் தூரத்தில் வரும்போதே இந்த ரேடார் கண்டுபிடித்துவிடும். அதேபோல் தாழ்வாக பறந்து வந்து தாக்கும் ட்ரோன், போர் விமானங்களை 150 கிலோமீட்டருக்கு அப்பால் கண்டுபிடித்து சொல்லிவிடும். அது மட்டுமல்ல, தரை வழியாக தாக்குதல் நடத்தினாலும் இந்த ரேடாரால் கண்காணிக்க முடியும். என்னதான் பாகிஸ்தான் ரேடாரை எல்லையில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இந்தியாவின் பதிலடியை தடுப்பது கடினமான காரியம்தான். ஏனென்றால் நம் போர் விமானம், ஏவுகணை அல்லது ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்த புகுந்தால் அதை ரேடார் கண்டுபிடித்து சொன்னதும் பாகிஸ்தான் இடைமறித்து அழிக்க வேண்டும். அதற்கு போர் விமானங்கள், ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் போன்றவற்றை பாகிஸ்தான் பயன்படுத்த வேண்டும். இந்தியாவுடன் ஒப்பிடும்போது இடைமறிப்பு திறனில் பாகிஸ்தான் மிகவும் பின்தங்கியிருக்கிறது. எனவே இந்தியாவின் தாக்குதலை தடுப்பது என்பது பாகிஸ்தானுக்கு குதிரை கொம்புதான் என்கின்றனர் பாதுகாப்பு நிபுணர்கள். ஸ்டாலின் சொன்ன ஒரு வார்த்தை கோபத்தில் வெடித்த அதிமுகவினர். சட்டசபையில் மாறிய காட்சி. தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று காவல் மற்றும் தீயணைப்பு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடந்தது. அப்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று திமுக ஆட்சியை விமர்சித்து பேசிய அதிமுக உறுப்பினர் RB உதயகுமார், அரசு தலைநிமிர்ந்து இருக்கிறதா என்பதை மக்கள்தான் சொல்ல வேண்டும் என பேசியிருந்தார். அதற்கு முதல்வர் ஸ்டாலின், கடந்த அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு ஊர்ந்துதான் சென்றது என பதிலடி கொடுத்தார். ஊர்ந்து என்ற வார்த்தையால் கோபமடைந்த அதிமுகவினர் சட்டசபையில் அமளியில் ஈடுபட்டனர். அந்த வார்த்தையை நீக்குமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை வைத்தனர். விவகாரம் சட்டசபையில் சலசலப்பை ஏற்படுத்த ஸ்டாலின் எழுந்து பதிலளித்தார். யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். நான் யாரையும் குறித்து பேசல, யதார்த்தமாக இருக்கக்கூடிய வார்த்தை. அது என்ன அன்பார்லிமெண்ட் வேடாது, அன்பார்லிமெண்ட் வேடாது, குழந்தை தமிழ்ந்து வரது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசை உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கணும். அதை முத்துங்க நீங்க. ஸ்டாலினின் நையாண்டி பதிலால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். நேற்று அமித்ஷா, இன்று மோடி, நாகேந்திரனின் அடுத்தடுத்த சந்திப்பு, பரபரக்கும் டெல்லி பயணம். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்ற பின் நயினார் நாகேந்திரன் முதல் முறையாக திடீர் பயணமாக நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது 2026 சட்டசபை தேர்தல் கூட்டணியை வலுப்படுத்துவது, தேர்தலை எதிர்கொள்ளும் முறை, நிர்வாகிகள் நியமனம், பூத் கமிட்டியை மேம்படுத்துவது குறித்தும் தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளனர். திமுக அரசின் நிர்வாக தோல்விகளை எல்லா வழிகளிலும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். போராட்டங்கள், பொதுக்கூட்டங்களை இதற்காகவே திட்டமிடுங்கள் என பல்வேறு முக்கிய அறிவுறுத்தல்களை அமித்ஷா வழங்கியதாகவும் தெரிகிறது. முன்னதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் முருகன் ஆகியோரையும் நயினார் நாகேந்திரன் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். இந்நிலையில் டெல்லி பயணத்தின் 2வது நாளான இன்று பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக பதவியேற்ற பின் மரியாதை நிமித்தமாக நயினார் நாகேந்திரன் பிரதமரை சந்தித்தார். தமிழக அரசியல் சூழல், பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி விவகாரம், கட்சி வளர்ச்சி பணி, சட்டசபை தேர்தல் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் சொன்ன பார்ட் 2 நச்சுன்னு ரிப்ளை கொடுத்த வானதி. தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 14ஆம் தேதி துவங்கியது. காரசார விவாதங்களுடன் 36 நாட்களுக்கு நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று நிறைவு பெற்றது. கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது, திராவிட மாடல் அரசின் பார்ட் 2வில் இன்னும் சாதனைகள் படைப்போம் என்றார். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடவும் சொல்றேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று
உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். ஸ்டாலின் கருத்து பற்றி கேட்டதற்கு பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறியதாவது: 2026 அதற்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரப்பவே நீங்க பார்த்துட்டீங்க. முதல்வரோடு அமர்ந்திருந்த 2 அமைச்சர்கள் பேரவை நடக்கும் போதே வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள், அமைச்சர்களாக இல்லாமல் வெறும் எம்எல்ஏக்கள் என்றால் இவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கு பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் என்பது குறித்து தன்னுடைய விளக்கத்தை, தங்களுடைய பெருமை எல்லாம் அழகாகலாம் எடுத்து வச்சிருக்காரு. ஆனால் இந்த திராவிட மாடல் என்பது எப்படி ஊழல் மிகுந்த அமைச்சர்களாலும் நீதிமன்றத்தால் கண்டிக்கப்படுகின்ற, தண்டிக்கப்படுகின்ற அமைச்சர்களாலும் நிரம்பி இருக்கிறது என்பதையும் அவர் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் மீது இத்தனை வழக்குகள், இத்தனை நீதிமன்ற தீர்ப்புகள்? இவையும் திராவிட மாடலுடைய ஒரு அங்கமா? அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம் 26 பார்ட் 2 என்பது, ஆனால் பார்ட் 1 ஓட்டை விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கருத்து எல்லாமே என்னோட கருத்து, தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் அடுத்த கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது எத்தனை பேர் அமைச்சர்களாக இருப்பார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் யோசிக்க வேண்டும். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ரூபாய் 2.56 லட்சம் பறிமுதல், பிடிஓ கைது. ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் யூனியன் அலுவலக ஊழியர்கள் அரசு ஒப்பந்ததாரர்களிடம் லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி ராமச்சந்திரன் தலைமையிலான போலீசார் போகலூர் யூனியன் அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் திருநாவுக்கரசு அறையில் இருந்து கணக்கில் வராத 2.56 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் எப்படி வந்தது என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். ஒப்பந்ததாரர்கள் பணத்தை லஞ்சமாக வழங்கியது தெரிய வந்தது. திருநாவுக்கரசை போலீசார் கைது செய்தனர். பணம் வழங்கிய ஒப்பந்ததாரர்கள் யார் என்பது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்கின்றனர். மும்பை கட்டடத்தில் பயங்கர தீ, அணைக்க உதவிய ரோபோக்கள், எந்திரன் பாணியில் தரமான சம்பவம். மும்பையின் மையப்பகுதியான பாந்த்ராவில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் இன்று காலை திடீரென தீ பிடித்தது. தரைத்தளம் மற்றும் 3 அடுக்குமாடி கொண்ட இந்த கட்டடத்தின் தரைத்தளத்தில் பிடித்த தீ மளமளவென கட்டடம் முழுமைக்கும் பரவியது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். ஆனால் குபுகுபுவென தீ பற்றி எரிந்ததாலும் கரும்புகை அதிகம் வெளியேறியதாலும் தீயை அணைப்பதில் வீரர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. இதையடுத்து தீயணைப்பு பணிக்கென வடிவமைக்கப்பட்ட ரோபோவை பயன்படுத்தினர். இந்த ரோபோ அதீத வெப்பத்தை தாங்கி கரும்புகைக்கு இடையேயும் தீப்பிடித்த இடத்தை மிக துல்லியமாக கண்டறியும். அதன் மூலம் வேகமாக தீயை உடனே கட்டுப்படுத்த உதவும் வகையில் ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் விசேஷ கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் உள்ளே நடக்கும் நிகழ்வுகளை இதன் மூலம் தீயணைப்பு வீரர்கள் அறிந்து கொள்ள முடியும். இதையடுத்து சிறப்பு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட 2 ரோபோக்களை தீயணைப்பு வீரர்கள் களம் இறக்கினர். கட்டடத்திற்கு உள்ளே அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறியப்பட்டு அங்கு நீரை பீச்சி அடித்து தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான எந்திரன் படத்தில் மனித உருவில் வடிவமைக்கப்பட்ட ரோபோ தீயை அணைத்து மனிதர்களை காப்பாற்றுவது போன்ற காட்சி இடம்பெற்றிருக்கும். அதேபோல மும்பையில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் இன்று ஏற்பட்ட தீயை ரோபோவை பயன்படுத்தி அணைத்ததை மக்கள் வியப்புடன் பார்த்தனர். எனினும் இந்த ரோபோ சினிமாவில் வருவது போல் மனித உருவில் இல்லை, சிறிய ரக எந்திரமாகவே அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. யூபியின் பிரயாக்ராஜில் நடந்த கும்பமேளாவின் போது தீ விபத்துகள் ஏற்பட்டால் அவற்றை அணைக்க ரோபோக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. எனினும் அங்கு பெரிய அளவில் தீ விபத்து ஏற்படாததால் ரோபோக்கள் பயன்படுத்தப்படவில்லை. சிக்கலான தீயை அணைப்பதில் ரோபோவை பயன்படுத்தும் முயற்சி வெற்றி பெற்றுள்ளதாகவும் வரும் காலங்களில் இதுபோன்ற ரோபோக்களின் பயன்பாடு அதிகரிக்கும் எனவும் மும்பை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
பள்ளியில் 4 வயது சிறுமிக்கு சோகம். தாளாளர் 4 ஆசிரியர்கள் கைது. மதுரையில் பரபரப்பு சம்பவம். மதுரை கே நகர் பகுதியில் தனியார் மழலையர் பள்ளியில் கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றன. மதுரை மாநகரில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகள் கோடைகால சிறப்பு வகுப்பில் சேர்ந்து பயிற்சி பெற்று வந்தனர். மதுரை உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அமுதன் என்பவரது 4 வயது மகள் ஆருத்ராவும் பயிற்சிக்காக சென்றாள். இன்று மழலையர் பள்ளி வளாகத்தில் மற்ற குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போது பள்ளி வளாகத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிக்குள் எதிர்பாராத விதமாக விழுந்து விட்டாள். அது 12 அடி ஆழம் கொண்டது. ஆருத்ரா தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்ததும் மற்ற குழந்தைகள் கத்திக்கொண்டே ஓடிப்போய் ஆசிரியர்களிடம் கூறினர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தொட்டிக்குள்ளிருந்து சிறுமியை மீட்டனர். தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிறுமி இறந்தார். சம்பவத்தை கேள்விப்பட்டதும் அமுதனும் அவர் மனைவியும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். மகளை மிகவும் தாமதமாக மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். பள்ளியில் என்ன நடந்தது என தெரியவில்லை என ஆருத்ராவின் தந்தை அமுதன் சந்தேகம் கிளப்பினார். சம்பவத்தை கேள்விப்பட்ட மற்ற குழந்தைகளின் பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று குழந்தைகளை அழைத்துச் சென்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இச்சம்பவம் தொடர்பாக அண்ணாநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளாளர் திவ்யா மற்றும் 4 ஆசிரியர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை போலீஸ் துணை கமிஷனர் வனிதா மற்றும் கல்வி அதிகாரிகள் பள்ளிக்கு சென்று தண்ணீர் தொட்டி உள்ளிட்ட பல இடங்களை ஆய்வு செய்தனர். தண்ணீர் தொட்டியை மூடாமல் பள்ளி நிர்வாகம் அஜாக்கிரதையாக இருந்தது உறுதியானது. அதைத் தொடர்ந்து பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. கம்ப்ளைண்ட் வாங்கி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். சம்மர் கேம்ப் வயலேஷன் இருக்குங்கிறதுனால டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசரும் சிஇஓவும் வந்திருக்காங்க. வயலேஷன் கன்ஃபார்ம் ஆனதுனால கிண்டர் கார்டன் சீல் வைக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் மேனேஜ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அது இனி விசாரணை போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இன்வால்வ்டுன்னு தெரியுதோ அவங்க மேல நடவடிக்கை. மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டிக்குள் சிறுமி விழுந்து இறந்த சம்பவம் மதுரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.